கன்னிராசி நேயர்களே, குடும்ப நபர்களின் ஆதரவு பெருகும். பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை. தேவையற்ற மனக்குழப்பத்தை தவிர்க்கவும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். அன்புள்ள கன்னி ராசிக்காரர்களே, மேஷ ராசி சந்திரனும் செவ்வாயும் மோதும்போது உங்கள் ஆன்மாவை யாருக்கு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். இந்த உந்துதல் சக்தி ஆன்லைனிலும் குழு அமைப்புகளிலும் அதிகமாக பகிர்வதற்கு வழிவகுக்கும். இதற்கிடையில் புதனும் நெப்டியூனும் உங்கள் ஜாதகத்தின் காதலை நிர்வகிக்கும் துறையில் ஒன்றுபடுகிறார்கள். கூட்டத்தை தவிர்த்து உங்களுக்கு பிடித்த நபருடன் ஒளிந்து கொள்ள உங்களை தூண்டுகிறார்கள். கனவுகளை பகிர்ந்து கொள்வது குற்றத்தில் உங்கள் துணையுடன் பெரிய ஒன்றை உருவாக்க உங்களை ஊக்குவிக்கும். ஆனால் பரஸ்பர எதிர்பார்ப்புகளை முழுமையாக கோடிட்டு காட்டாமல் அதிகமாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்றிரவு லூனாவும் சிரோனும் இணையும்போது உங்களுக்கு தேவையில்லாததை முழுமையாக வெளியிட நிதானமாகவும் புத்துணர்ச்சியூட்டுவதாகவும் ஏதாவது செய்யுங்கள். கன்னி உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் வாழ்வில் தொடர்ந்து முன்னேற்றத்தை சந்தித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் சூரியனும் சனி பகவானும் தடைப்பட்ட வேலைகளை ஒவ்வொரு வேலைகளும் இப்போது எளிதாக நடைபெறும். உங்கள் நீண்ட நாள் கனவு நனவாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். அலுவலகத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். உடலில் இருந்த நலிவு விலகும். ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் கேதுவிற்கு பாக்கிய குருவின் பார்வை உண்டாவதால் குழப்பம் விலகும். வியாபாரத்தில் எதிர்ப்பு பிரச்சனை போட்டிகள் என்றிருந்த நிலையெல்லாம் இப்போது முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர் நிலை உயரும். சுக்கிரன் ராகு சஞ்சரித்து வருவதால் எதிர்பாலினரிடம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பழகுவது நல்லது. உங்களுக்கு இக்காலம் முன்னேற்றமான காலமாகும். செல்வாக்கு அந்தஸ்து அனைத்தும் உயரக்கூடிய காலமாகும். இந்த நேரத்தில் வேறு ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் முன்னேற்றத்தை மட்டுமே மனதில் வைத்து செயல்படுவதால் உங்கள் நிலை உயரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். சந்திராஷ்டமம் மார்ச் 3, 4. அதிர்ஷ்ட நாள் பிப் 14, 19, 23, 28. மார்ச் 1, 5, 10, 14. பரிகாரம் அனுமனை வழிபட சங்கடம் விலகும். அஸ்தம் மனம் சொல்கிறபடி வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் யோகமான மாதம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் தெளிவாகவும் திட்டமிட்டும் செயல்படுவீர். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். நெருக்கடி நீங்கும். 6ஆம் இடத்தில் ஆத்மகாரகன் உங்கள் ராசிநாதன் கர்மகாரன் சஞ்சரித்து வருவதால் உங்களுக்குள் அசாத்தியமான துணிச்சலும் நம்பிக்கையும் ஏற்படும். உங்கள் எதிர்பார்ப்பு இப்போது நனவாகும். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்கள் நிலை மாறும். மனதில் இருந்த சிரமம் குறையும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியடையும். தடைப்பட்ட வேலை நடக்கும். அரசு வழியில் எடுக்கும் முயற்சி சாதகமாகும். உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பர். கன்னிராசி அன்பர்களே, இந்த மாத பலன்படி கையில் எடுத்த வேலைகளை சிறப்பான முறையில் செய்ய முடிக்க முடியும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். சில முக்கிய பொறுப்புகள் உங்களை நம்பி தரக்கூடும். மேலும் அவற்றை நிறைவேற்ற நீங்கள் அதிக கடின உழைப்பையும் முயற்சியையும் செலுத்த வேண்டியிருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற சிரமப்பட வேண்டியிருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை நிலவும். வாழ்க்கை தரம் வெகுவாக உயரும். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவதால் சில பிரச்சனைகள் வரும். சில பெரிய செலவுகள் திடீரென்று எழக்கூடும். அதற்காக நீங்கள் பணம் கடன் வாங்க வேண்டியிருக்கும். உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்த நிறைய சந்தர்ப்பங்கள் வரும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். முன் கோபத்தை கட்டுப்படுத்தினால் பல வகையில் நன்மை உண்டாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலம் தன வரவு உண்டாகும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். திருமண காரியம் கைகூடும்.
வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட நேரம் ஒதுக்க முடியும். வருமானத்திற்கு மீறிய செலவுகள் இருப்பதால் அனாவசிய செலவுகளை அறவே தவிர்க்கவும். தூரத்து பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிவரும். பணியிடத்தில் அதிக எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும். வேலை செய்பவர்கள் சில தேவையற்ற மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. தொழில் ரீதியாக சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். உடல்நலம் சீராகும். ஆரோக்கியமாக செயல்படுவீர். எதிர்ப்பு விலகும். வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். பண வரவு அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஒரு சிலருக்கு இருக்கும். கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும். தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை அதிகரிப்பீர். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வயதானவர் நிலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகி ஆரோக்கியம் கூடும். குடும்பத்தினர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மாணவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சந்திராஷ்டமம் மார்ச் 4, 5. அதிர்ஷ்ட நாள் பிப் 14, 20, 23, 29. மார்ச் 2, 11, 14. பரிகாரம் அபிராமியை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். சித்திரை 1, 2ஆம் பாதம். துணிச்சலுடனும் தைரியமாகவும் செயல்பட்டுவரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் மிகவும் யோகமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் வக்கிர நிவர்த்தி ஆகி கேந்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தைரியமாக செயல்படத் தொடங்குவீர். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். செல்வாக்கு உயரும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். தொழில் விருத்தியாகும். புதிய முயற்சி வெற்றியாகும். சனியும் சூரியனும் உங்கள் செல்வாக்கை மேலும் உயர்த்துவர். தடைப்பட்ட வேலையை வெற்றியடைய வைப்பார்கள். வாழ்க்கை தொழில் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகி மனதில் நிம்மதியான நிலை ஏற்படும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். குழந்தைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகுவும் சுக்கிரனும் சபலங்களை உண்டாக்குவர். ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படும் போது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். நிதிநிலை உயரும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். குரு பகவானின் பார்வை ராசிக்கு இருப்பதால் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாக இருக்கலாம். வேலை பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும். மன அழுத்தம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கலவையான உணர்ச்சிகளை அனுபவிக்கலாம். ஆனால் அது முக்கியமான முடிவுகளை எடுக்க உதவும். குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். இது உறவை வலுப்படுத்தும். நிதி விஷயத்தில் கவனமாக இருங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். அவற்றை அடைய உறுதியான திட்டங்களை வகுக்கவும். இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் என்பதால் தன்னம்பிக்கையுடன் இருங்கள். பொழுதுபோக்கு மற்றும் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நிரம்பிய நாள். இன்று பணம் தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக நீங்கள் கவலைப்படலாம். இதற்காக உங்கள் நம்பிக்கையான ஒருவரை நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும். குடும்பத்தினர் நிறைய தேவையில் இருப்பார்கள். காதலரிடமிருந்து விலகி இருப்பவர்கள் இன்று தங்கள் காதலனை நினைவில் கொள்ளலாம். நீங்கள் காதலருடன் தொலைபேசியில் இரவு நேரங்களில் பேசலாம். புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் பற்றி பார்ட்னர்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சரியான நேரத்தில் ஓடுவதோடு அன்புக்குரியவர்களுக்கு நேரம் கொடுப்பதும் அவசியம். இதை நீங்கள் இன்று புரிந்து கொள்வீர்கள். ஆனால் இன்னும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாது. அன்பான அணைப்புக்கு ஒரு மருத்துவ குணமும் உண்டு என உங்களுக்கு தெரியும்லாவா? இன்று அதனை நீங்கள் அபரிமிதமாக பெறுவீர்கள். பரிகாரம் மது சேவை செவ்வாய் கிரகத்தை மோசமாக்குகிறது. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்காக அதை தியாகம் செய்யுங்கள். சந்திராஷ்டமம் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. சந்திராஷ்டமம் மார்ச் 5. அதிர்ஷ்ட நாள் பிப் 14, 18, 23, 27. மார்ச் 9, 14. பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும்.
இருக்கிறது.